தொடங்குவோம்னா ஓகே. அஸ்ஸலாமு வரகாத்துஹு. குட் ஈவினிங். என்ன வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குதான்னு பாருங்க. டீச்சர். ஓகே சரி. அப்ப பிள்ளைகள் நாம நேத்து 2016 பேப்பர் பார்த்து முடிச்சாச்சுன்னா அப்ப இன்னைக்கு 2017ஆம் ஆண்டு பேப்பர் எல்லாரும் செஞ்சுட்டு வந்தீங்களா இலக்கண கல்வி எல்லாத்தையும்? 2016 சொன்னா 17 செஞ்சு வச்சிடணும். ஏன்னா இப்ப டெய்லி கிளாஸ் நடக்குது. இந்த 30 டேஸும் இலக்கணத்துக்கு கிளாஸ் நடக்கும். செஞ்சீங்களா? செஞ்சிட்டோம். ஓகே சரி. அப்ப நாம பார்ப்போமா? ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் மூக்கொழின்னு கேக்குறாங்க. சரி, ஆன்சரை போட்டு பார்ப்போம். மூக்கொழி பாருங்க, எப்பயுமே எழுத்தியல் கேள்விகள் மேக்சிமம் ஒரு 2 இல்லைன்னா 3 வரும். போன முறை 2016ல 2வது கேள்வி கேட்டா நீரிதழ் மூக்கொழி உண்டு பாருங்க. இப்ப முதலாவது கேள்வியா கேட்கிறான் 2017ல மூக்கொழி உண்டு இல்லைங்கதா. சுத்தி சுத்தி அதுக்குள்ளே இருந்துதான் கேள்வி வரும். ஓகே வெரி குட். சரி 3 பாருங்க. ஓகே, நாம மூக்கொழி என்று சொல்றது எந்த ஒலிகளுக்கு பிள்ளைகள்? வல்லினத்துல நாங்க எந்த ஒலிகளுக்கு மூக்கொழின்னு பேர் கொடுக்கிறோம்? மெல்லினத்துக்கு நாம வெரி குட் மூக்கொலிகள் என்று சொல்லுறோம். என்ன கஞ்சன நமன இருக்கக்கூடிய 6 மெல்லின எழுத்துக்களுக்குமே நாங்க மூக்கொழின்னு தான் சொல்லுறோம். ஏனென்றா இதை உச்சரிக்கின்ற பொழுது அந்த மூக்குல இருந்துதான் எங்கட என்ன வருது, நாங்க உச்சரிக்கிற மாதிரி விளங்குது. எனவேதான் இதுக்கு சொல்றாங்க மூக்கொலிகள்னு சொல்லி. அப்ப நீங்க பார்க்கணும், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த விடைகளையுமே மெல்லின மெய்யெழுத்துக்கள் எதுவோ அதைத்தான் நீங்க மூக்கொலியாக அடையாளப்படுத்தணும். இத மாதிரிதான் பிள்ளைகள் எழுத்தியல கேள்வி வரும். இலக்கணம்ன்றது கஷ்டம் இல்லை, விளங்குதா? நீங்க அதை நுணுக்கமா படிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா மாறிடும். பாருங்க, இப்ப 2016ஆம் ஆண்டு 2வது கேள்வி கேட்டா நீரிதழ் மூக்கொலி என்று. இப்ப 2017ல முதலாவது கேள்வியா கேட்கிறான் மூக்கொழிய. அப்ப தொடர்ச்சியா நாங்க பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வரும் பொழுது எங்களுக்கே விளங்கும் எதுக்குள்ள இருந்து அடிக்கடி கேள்வி கேட்கிறான், இனி உங்களுக்கு எது வரலாம்ன்றது அனலைஸ் பண்ணலாம். சரி ஓகே. இந்த கேள்வி எல்லாரையும் சரியா நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் சரியான ஆன்சர் போட்டு இருந்தீங்க. ஓகே, 2வது கேள்வி போவோம் பாருங்க. மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து என்ன கேட்டிருக்கிறார்? மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்தா? அதாவது பிள்ளைகள் நீங்க இலக்கணத்துல அதாவது எழுத்தியல்ல படிச்சிருக்கீங்க. முதல் நிலை எழுத்துக்கள், இறுதி நிலை எழுத்துக்கள் என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆஹ் அதாவது ஒரு சொல்லுல முதலாவதாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, அதே மாதிரி ஒரு சொல்லுல இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன நீங்க படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சொல்லுட இடைநிலை எழுத்துக்கள் என்ன, இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறேன் பாருங்க. மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து, அப்ப மொழி இறுதியில வரக்கூடாத எழுத்து என்று சில எழுத்துக்கள் இருக்குதுன்னு, அதுல எந்த எழுத்துன்னு கேக்குறாங்க. சரி, ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏ வெரி குட். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 இருக்குதானே, இந்த உயிரெழுத்துக்கள் 12லயும் ஏனாவை தவிர்ந்த ஏனைய எல்லா எழுத்துக்களுமே ஒரு சொல்லோட இறுதியில வரலாம். இப்படி உயிரெழுத்துக்கள்ல 12 உயிரெழுத்துக்கள்ல ஏ தவிர்ந்த மத்த 11 எழுத்துக்களுமே ஒரு சொல்லுட இறுதியில வரலாம். ஆனா ஏன்ற எழுத்து ஒரு நாளும் சொல்லுட இறுதியில வராது. விளங்கினதா? ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அலகடைகள்ல ஏனாவ போடுறாங்க கடைசியில. இது அவனே சேன் எழுதும் போது பழந்தமிழ்ல உயிரிழப்படையில பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா நாங்க சொல்லுவோம் எப்பயுமே ஏன்ற எழுத்து என்ன செய்யாது, ஒரு சொல்லுட இறுதியில வராது என்றதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இது ஏற்கனவே 2018, 19, 20 அந்த வருஷ பாஸ் பேப்பர்ல பாருங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். சரியா? அப்ப நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. உயிரெழுத்துக்கள்ல ஏ தவிர்ந்த ஏனைய 11 எழுத்துக்களும் சொல்லாக்கத்துல இறுதியில வரலாம். சரியா? ஓகே. அப்ப மொழி இறுதியில் இடம்பெறாத எழுத்துன்னு கேட்டா ஏ என்ற எழுத்து வரும். இதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. டீச்சர் ஓனாவும் ஓவனாவும் வராதா டீச்சர்? ஓனாவும் ஓவனாவும் வரா, இந்த ஓனாவும் ஒவ்வொன்றாவும் வராத மொழி இருக்கு. வருமே,
பாருங்க இப்ப நோ ஒன்று துணைச்சொல்லுகள் இருக்குது நோ ஒன்று, அதே மாதிரி கொவ்வொண்டு இருக்குது. இப்படி பழந்தமிழ்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தற்காலத்திலையும் ஓ ஓ முதலான எழுத்துக்கள் இறுதியாக வந்திருக்குது. அவ்வாறான சொற்கள் இருக்குது. ஆனால் ஒரு நாளும் ஏ என்ற எழுத்து வராது. சரியா? நுக்மான் சேர்ற புக்ல போட்டுருச்சு ஏயும் ஓனாவும் ஒவ்வொன்றாவும் வராதுன்னு சொல்லி. ஒவ்வொன்றாவும் வராதுண்டா. என்னடா ஓகாரம் பழந்தமிழ்ல வந்திருந்து பாருங்க, கௌவண்டு எழுதுறாங்க. அதே மாதிரி நொவ்வண்டு ஒரு வார்த்தை இருக்குது. இது பழந்தமிழ்ல இருந்துச்சு. அதாவது ஒவ்வொன்னான்ற எழுத்து இறுதி நிலையில வரக்கூடியது பழந்தமிழ் இருந்துச்சு. பழந்தமிழ்ல கௌ, அதே மாதிரி முதலான சொற்கள் இருந்தாங்க. ஆனா தற்காலத்துல இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒவ்வொ மட்டும் இறுதியில கொடுக்காம ஆஹ் இப்படி எழுதுறாங்க, கௌவு ஒவ்வொன்று போட்டு. எனவே பழந்தமிழ்ல இருந்துச்சு, தற்கால தமிழ்ல இல்லைன்னு எடுங்க. சரியா? ஓகே. ஆனா உயிரெழுத்துக்கள்ல ஏ என்றது என்ன செய்யாது, இறுதியில வராது. பழந்தமிழ்லையும் தான் தற்கால தமிழ்லையும் தான். ஆனா பழந்தமிழ்ல ஒவ்வொன்றது இறுதியில வந்துச்சு. ஆனா இப்ப தற்கால தமிழ்ல அதை எழுதுறத குறைத்துக் கொள்றோம். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்துன்னு கேட்டால் அது ஏ என்று வரும். அடுத்த எல்லா உயிரெழுத்துக்களுமே மொழி இறுதியில வரலாம். சரியா? அதோட ஒவ்வொன்றத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றது பழங்காலத்துல மொழி இறுதியில வந்துச்சு. ஆனா தற்கால தமிழ்ல இப்ப இறுதி நிலையில எழுதுறது குறைவு. சரியா? ஓகே. மூணாவது கேள்வி பாருங்க, வேற்று நிலை மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல். ஓகே. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மெய்மயக்கம் என்றது 2 வகைப்படும். என்ன? ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், அடுத்தது வேற்று நிலை மெய்மயக்கம். சரி, இடைநிலை மெய்மயக்கம் என்றதுல நான் படிச்சிருக்கிறேன். உடல்நிலை என்றதும் வேற்று நிலை என்றதும். உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்றது என்னடா பிள்ளைகள், சொல்லிட இடையில வரக்கூடிய ஒரு மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே மெய்யெழுத்தை சேர்ந்த ஒரு எழுத்து இரட்டிப்படைஞ்சு வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்று நிலை மெய்மயக்கம் என்று சொல்றது என்னண்டா, ஒரு சொல்லிட இடையில வரக்கூடிய ஒரு மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே மெய்யெழுத்தை சேர்ந்த ஒரு எழுத்து வராமல் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மெய்யெழுத்து வருமாக இருந்தால் அது வேற்று நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் விட அவண்டே குடும்பமா இருக்கணும். இது ஒரு மெய்யெழுத்து வந்தன்னு சொன்னா அதே குடும்பத்தை சேர்ந்த மெய்யெழுத்தா இருக்கணும். ஆனா வேற்று நிலை என்றால் அதே குடும்பம் இல்ல, வேறான் குடும்பம் நாம உதாரணத்தை சொல்லுவோம். என்ன? வேறொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து தான் வரணும். சரியா? உதாரணமா பாருங்க, மொத்தம் என்ற சொல் எடுப்போம். இப்ப மொத்தம் என்ற சொல் எடுத்தென்றால் நாங்க இப்போ சொல்லிட இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை தான் பார்க்கணும். சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த இம்மன்னா பாக்குறது, கடைசியில இருக்கிற மெய்யெழுத்தை பாக்குறது. ஒரு நாளும் பார்க்க கூடாது. சொல்லிட இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்து எதுவோ அதுகிட்ட தான் நாங்க பார்க்கணும். சரியா? அப்ப சொல்லிட இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தால் இத்தனை இருக்குது. அந்த இத்தனாக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்துன்னு பார்த்தால் தானா இருக்குது. அப்ப தானான்னு சொல்றது பிள்ளைகள் இத்திட குடும்பத்தை சேர்ந்த எழுத்து. எனவேதான் நாங்க சொல்லுவோம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்துக்கள் பக்கத்து பக்கத்துல அமைஞ்சால் அது உடல்நிலை என்று சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பாருங்க, பஞ்சு. பஞ்சு என்ற சொல் எடுத்தால் இங்க சொல்லுட இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்து எவரென்னு பார்த்தா இஞ்சன்னா. அந்த இஞ்சு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய எழுத்து சூனா. சூனா என்று சொல்றது பிள்ளைகள் இச்சிட குடும்பம். ஆனா இங்க இருக்கிறது இஞ்சு. எனவே இரண்டும் வேறுபட்ட நிலைகள், வேறுபட்ட குடும்பம் என்றதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்று நிலை மெய்மயக்கம்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, உங்ககிட்ட கேட்டதும் வேற்று நிலை மெய்மயக்கம் தான். அப்ப என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். தம்பி என்ற ஆன்சர் வரப்போகுது. தம்பி என்ற ஆன்சர் வரப்போகுதுன்னா சரி. பாருங்க, தம்பி என்றது எடுத்தா பிள்ளைகள் சொல்லிட இடையில் இருக்கக்கூடிய மெய் எழுத்து இம்மன்னா. அந்த இம்மன்னாக்கு அடுத்ததாக மானா குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து வந்ததில்லை. இப்படிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து தான் வந்திருக்குது, பி என்று சொல்லி. எனவே இம்மை அடுத்ததாக வேறுபட்ட ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கிறதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்று நிலை மெய்மயக்கம்னு சொல்லி. அடுத்த எல்லா ஆன்சரையும் பாருங்க. அக்கா. அக்கா உடல்நிலை மெய்மயக்கம். ஏன்? இக்கண்ணாவை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த காவண்ண இருக்குது. அடுத்தது அப்பா. பாருங்க, இப்பண்ணாவை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த பானை இருக்குது. அடுத்தது அத்தான். பாருங்க, இத்தன்னாவை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த தானா இருக்குது. ஆனால் தம்பி என்றதுலதான் இம்மண்ணாக்கு அடுத்ததாக இம்ட வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து வராம இப்ட வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வந்திருக்குது.
அதே மாதிரி பாருங்க மச்சான், இச்சன்னாவை அடுத்ததாக சானா இருக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்துக்கள். எனவே தம்பி என்றது தவிர ஏனைய எல்லாமே உடல்நிலை மெய்மயக்கம், தம்பி என்றதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கமா இருக்குது. சரியா? இதை கிளியரானு பாருங்க. டீச்சர் சொல்லுங்க. பார்த்தாண்டு வந்த எந்த நிலை மயக்கம்? ஓகே, பார்த்தான்ன்றதுலமா உடல்நிலையும் இருக்குது, வேற்று நிலைகளும் இருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் 3 மைகள் மயங்கி வருதல்னு சொல்லுவோம். குறிப்பாக 3 மைகள் மயங்கி வர வேண்டுமாயிருந்தா கட்டாயம் அந்த சொல்லுல இயன்னா, இறன்னா, இல்லன்னா இந்த 3 மைகள்ல ஏதாச்சும் ஒரு மை வரணும். விளங்கினதா? ஒரு சொல்லுட இடையில இந்த 3 மெய்களில் ஏதாவது ஒரு மெய் வந்தன்னு சொன்னா அந்த மெய்யெழுத்தை அடுத்ததாக என்ன செய்யுமா? 3 மெய்கள் மயங்கி இருக்குமா? சரியா? உதாரணம் பாருங்க, பார்த்தான். சரியா? இங்க பார்த்தான் என்று நீங்க சொன்னீங்களே, இப்ப பாருங்களா. ஓகே, பார்த்தான்ன்றதுலமா 2 நிலை மெய்மயக்கமும் இருக்குது. பாருங்க, இந்த இறன்னா அடுத்து பார்த்தோன்னு சொன்னா இறன்னாக அடுத்ததாக யார் இருக்கா? இத்தன்னா இருக்குது. அப்ப இறன்னான்னு சொல்றது ஒரு குடும்பம், இத்தன்னான்னு சொல்றது இன்னொரு குடும்பம். அப்ப இரண்டும் வேறுபட்ட குடும்பம் என்றதால இந்த இடத்துல நடந்திருக்கிறது வேற்று நிலை மெய்மயக்கம். அதே மாதிரி சொல்லிட இடையில இருக்கிற ஒரு மெய்யெழுத்து தானே இத்தன்னாவும். அப்ப இத்தன்னாடு இடத்துல கைய வச்சு பார்த்தோன்னு சொன்னா அவருக்கு அடுத்ததா இருக்கிறது தாவண்ணா. தாண்டு சொல்றது பிள்ளைகள் இத்திட குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து. எனவே இந்த இடத்துல நடந்திருக்கிறது உடல்நிலை மெய்மயக்கம். அப்ப இங்கன வேற்றுநிலை நடந்திருக்குது, இங்க உடல்நிலை நடந்திருக்குது. அப்ப 2 வகையான மெய்மயங்கள் நடந்திருக்குது. அப்ப இப்படியான கேள்விகள் எப்படி கேட்டு வருமண்டா, உடல்நிலை மெய்மயக்கமும் வேற்றுநிலை மெய்மயக்கமும் இரண்டும் ஒரே சொல்லில் அமைந்த விட எதுன்னு கேட்கலாம். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த ஆன்சர் பொருத்தம். அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி இப்படியும் ஒன்று கேட்கலாம். 3 மெய்கள் மயங்கி வரக்கூடிய ஆன்சர் எது, விட எதுன்னு கேட்கலாம். பாருங்க, இங்க இருக்கு அடுத்தது இத்துக்கு அடுத்தது தா, 3 மெய்கள் மயங்கி இருக்குது. விளங்குனதா? எனவே இப்படியான கேள்விகள் வரலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க, வாழ்க்கை. ஓ சொல்லுங்க. வாழ்க்கை மேடம், அந்த ஒரு 3 லெட்டர்ஸ் சொன்னீங்க மேடம், அதை திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். இயன்னா, இறன்னா, இல்லன்னா. இறன்னாக்கு உதாரணம் தான் நாம பார்த்தோம், பார்த்தா. ஓகே, அதே மாதிரி இறன்னாக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம், தேர்கால். இப்படியான உதாரணம் சொல்லலாம், தேர்ச்சி, சேர்ந்தான், சேர்க்கை. இப்படியான உதாரணம் எல்லாம் வரும். இப்ப பாருங்க, இல்லன்னாக்கு உதாரணம் வாழ்க்கை என்ன எடுத்து இருக்கிறேன். பாருங்க, இந்த இல்லன்னா எடுத்தன்னு சொன்னா அந்த இல்லுக்கு அடுத்ததா இருக்கிறது இக்கண்ணா. இங்க நடந்திருக்கிறது வேற்று நிலை. அதே மாதிரி சொல்லிட இடையில இருக்கிறவர் தான் இவரும். அப்ப இக்கண்ணாவை நாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அவருக்கு அடுத்ததா இருக்கிறது கையண்ணா. கையன்னு சொல்றது இக்கிட குடும்பத்தை சேர்ந்தது. எனவே இங்க நடந்திருக்கிறது உடல்நிலை. எனவே இங்க பாருங்க, உடல்நிலையும் நடந்திருக்குது, வேற்று நிலையும் நடந்திருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் 3 மெய்கள் மயங்கி வருதல் என்று. பாருங்க, இல் இருக்குது, இக்கு இருக்குது, கை இருக்குது. 3 மெய்கள் அப்படியே தொடர்ச்சியாக மயங்கி வந்திருக்குது. சரியா? அதே மாதிரி இயன்னாவும் எடுக்கலாம். இயன்னாக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க, காய்ச்சல். அதே மாதிரி வாய்க்கால் நிறைய இருக்குது, வாய்ப்பாடு, சாய்த்தல் என்று நிறைய உதாரணம் இருக்குது. இந்த காய்ச்சல் எடுத்தன்னு சொன்னா பாருங்க, இயன்னா அடுத்ததாக இச்சன் இருக்குது. எனவே இது எந்த வகையான மெய்மயக்கம்? வேற்று நிலை மெய்மயக்கம். அதே மாதிரி இச்சனாவை பார்த்தோன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததாக சாணம் இருக்குது. அப்ப இது உடல்நிலை மெய்மயக்கம். எனவேதான் பிள்ளைகள் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு சொல்லுட இடையில இயன்னாவோ, இறன்னாவோ, இல்லன்னாவோ வந்தால் விளங்குனதா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மெய்கள் மயங்கி வரும். அந்த சொல்லுல எப்பயுமே இப்படியான மெய்கள் வந்தன்னு சொன்னா அந்த சொல்லுல எப்பயுமே பெரும்பாலும் 3 மெய்கள் மயங்கி வரக்கூடிய நிலைமை இருக்கும். சரியா? அப்போ ஒரு சொல்லுல 3 மெய்கள் மயங்கி வரணுமா இருந்தன்னு சொன்னா கட்டாயம் அந்த மெய்கள்ல முதலாவது மெய்யாக ஒன்றோ இயன் இருக்கணும், இறன் இருக்கணும், இல்லன்னு இருக்கணும். விளங்கினதா? அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சொல்லுல 3 மெய்கள் மயங்கி வரணுமா இருந்தண்டா அந்த 3 மெய்களிலும் முதலாவது மெய் கட்டாயம் ஒன்றோ இயன்னாவா இருக்கணும், இறன்னாவா இருக்கணும், அல்லது இல்லன்னாவா இருக்கணும். இந்த மெய்கள்ல ஏதாச்சும் ஒரு மெய்
முதலாவதாக வந்திருக்கணும். அப்பதான் 3 மெய்கள் மயங்கி வரும். சரியா? கிளியரா? ஓ மேடம். ஓகே, சரி. அப்ப அடுத்த கேள்வி போவோமா? போவோம். ஓகே, 4வது கேள்வி பாருங்க. உடம்படுமை பற்று புணர்ந்த சொல். சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம். உடம்படுமைகளாக என்னென்ன எழுத்துக்கள் வரும்? நேற்றைய கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இய்யன்னா, இயன்னா இய்யன்னா, உவன்னா. உவன்னா. உடம்படுமைன்னு சொல்றது என்னண்டா பிள்ளைகள்? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அந்த 2 நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற பொழுதோ இடையில என்ன செய்வாரு? ஒன்றோ இயன்ன வந்துடுவாரு, உவ்வண்ண வந்துடுவாரு. சரியா? ஓகே. அதுலயும் நான் நேற்றைய கிளாஸ்ல சொல்லி தந்தேன். இயன்னான்னு சொல்றது எந்த சந்தர்ப்பத்துல வரலாம்னு சொன்னேன். எந்த சந்தர்ப்பத்துல வரும்? நிலைமொழியில் ஈனா ஈயனா ஐயனா வருமா இருந்தா அது ஈயன். வெரி குட். அதாவது இயன்னா இந்த சந்தர்ப்பத்துல உடம்படுமையாக வரலாம் என்றா பிள்ளைகள். இந்த நிலைமொழி இருக்கிறது தானே முதலாவது. நான் இப்ப ஏன்னு போட்டிக்கிறேன். இந்த நிலைமொழியாக வரக்கூடிய சொல்லிட லாஸ்ட் எழுத்து இறுதி எழுத்து ஒன்றோ ஈனாவாகவோ அல்லது ஈயன்னாவாகவோ முடிஞ்சிருந்தால் ஈயன்னான்றது உடம்படுமையாக வரலாம். அப்ப இவ்வண்ணான்றது எந்த சந்தர்ப்பத்துல உடம்படுமையாக வரலாம்னு சொன்னா நிலைமொழியினுடைய இறுதியில இந்த ஐ தவிர்ந்த ஏனைய உயிரெழுத்துக்கள் வருமாக இருந்தால் அந்த இடத்துல இவ்வண்ண வரலாம். அப்ப ஏனைய உயிரெழுத்துக்கள் எது? இந்த 3ம் இல்லாத 9 உயிரெழுத்துக்கள். அ வேற என்ன? உ உ ஏ ஓ இப்படியான எழுத்துக்கள் வருமாக இருந்தால் அந்த இடத்துல இவ்வென்பது உடம்படுமையாக வரலாம். சரியா? அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல எந்த எழுத்து வருமோ அந்த எழுத்துக்கள் அடிப்படையில தான் ஈயும் மாறி மாறி வரும். அதல்லாம வருமொழியினுடைய முதல்ல எங்களுக்கு 12 உயிரெழுத்துக்கள்ல எது வந்தாலும் கேஸ் இல்லை, அது பரவாயில்லை. சரியா? ஓகே, அப்ப பாப்போம். கேள்வி கேட்டிருக்கிறாங்க, உடம்படுமை பெற்று புணர்ந்த சொல். ஓகே, அப்ப உடம்படுமை இதுல இருக்குதா இல்லையான்னு நாங்க பார்க்க வேணுமா இருந்தால் கட்டாயம் இதை பிரிச்சு பார்க்க வேணும். சரி, முதலாவது நாம பார்ப்போம். மரத்துக்குன்னு வந்திருக்குது. ஓகே, மரத்துக்குன்றத பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? மரம் சக மரம் என்னது? சக அத்து. வெரி மரம் குட், சக அத்து சக கு. வெரி குட். அதாவது பிள்ளைகள் மரத்துக்குன்றத பிரிச்சால் எப்படி வருமாடா? மரம் சக அத்து சக கூதான் மரத்துக்கு. அப்ப நீங்க யோசிக்கலாம், எப்படி இந்த அத்துன்றது இடையில வந்ததுன்ட்டு. அதாவது பிள்ளைகள் இலக்கணத்துல ஒரு விதி இருக்குது. இந்த அத்து என்பது சாரியையா, சாரியைகள் படிச்சு தரும்போது நான் தெளிவா சொல்லி தந்தேன். தமிழ்ல கொஞ்சம் சாரியைகள் இருக்குது. அன்சாரியை, அம்சாரியை, அத்து, அற்று இன்னண்டு இருக்குது. இப்ப இதே பேப்பர்ல 8வது கேள்வியா வருமா? அந்த நேரம் விளங்கப்படுத்துறேன். இப்ப பாருங்க, அப்ப இந்த மரத்துக்கு என்ற சொல்லுல அத்து என்ற சாரியை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, மைக்கை மியூட் பண்ணுங்க. அதாவது இலக்கணத்துல ஒரு விதி இருக்குது. இம்மண்ணாவை இறுதி எழுத்தாக கொண்ட சொற்கள், இப்படி நாங்க சொல்லுவோம் மகர ஈற்று கொண்ட சொற்கள் என்று. மகரத்தை கடைசியாக கொண்ட சொற்களோட ஏதாச்சும் ஒரு வேற்றுமை உறுப்பு சேர்ந்தன்னு சொன்னா, இப்படி இங்க பாருங்க, மரம் என்ற சொல்லுக்கு இறுதி எழுத்து எது? இந்த சொல்லோட இறுதி எழுத்து எது பிள்ளைகள்? உம்மன்னா. என்ன? அப்ப உம்மன்றது இங்க இறுதி எழுத்தா இருக்குது. எனவே இந்த மரம் என்ற சொல்லுக்கு எங்களுக்கு சொல்லலாம் மகரத்தை கடைசியாக கொண்ட சொல் அல்லது மகர ஈற்று கொண்ட சொல்லன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த மகர ஈற்று பெயர்கள், மகர ஈற்று பெயர்களுடன் வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து வரும் பொழுது இடையில் என்ன வருமா? அது சேருகின்ற இடத்தில் அத்து சாரியை வருமா? பாருங்க, மரம் என்ற சொல்லுடன் கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு சேரும் பொழுதுதான் பிள்ளைகள் இடையில யாரு வந்தாரு? அத்து என்றவர் வந்து நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சி கடைசியில் எப்படி மாறினாரு? மரம் சக கூ என்றது மரம் சக அத்து சக கூவாக மாறிட்டு, எனவேதான் மரத்துக்கு ஆக மாறினது. சரியா? ஓகே, இப்ப எந்த வேற்றுமையும் வரலாம். பாருங்க, இப்ப மரம் சக ஐயண்டு மாத்தினால் இது எப்படி வரும் பிள்ளைகள்? மரத்தை
மரத்தையாக மாறுது. மரம் என்ற சொல்லுடன் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவ சேர்த்தால் மரத்தையாக மாறுது. அப்ப நீங்க யோசிக்கலாம், இடையில என்னமோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது என்று. அந்த மாற்றம் தான் நம்ம முதல்ல சொன்னது. ஏன் இந்த மகரத்தை கடைசியாக கொண்ட சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கின்ற பொழுதோ என்ன செய்யுமா, இடையில அத்து என்ற சாரியை வந்து விடுமா. அதனாலதான் மரம் என்ற சொல் ஐயோட சேருகின்ற பொழுது இடையில் இவர் நுழைஞ்சிட்டாரு. எனவேதான் அது மரத்தையாக மாறிட்டு. உதாரணமாக பாருங்க, இன்னொரு உதாரணம் குடம். குடம் என்ற சொல்லிலையும் மும்மண்ணா என்பது இறுதியாக வந்திருக்குது. இப்ப குடம் என்றதோட நான் மூணாம் வேற்றுமை உருவ சேர்க்கிறேன். இப்ப இது எப்படி மாறும் பிள்ளைகள்? குடத்தால். குடத்தால் என்று மாறப்போகுது. ஏன் காரணம்? மகரையிற்றை கொண்ட சொல் தான் குடம். ஏன் உம்மன்னா கடைசி வந்திருக்குது. இதோட எந்த வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்தாலும் அத்து என்பது இடையில வந்துடுவாரு. அது ஒரு விதி. அதனாலதான் குடத்தால் என்று மாறி இருக்குது. இது விளங்கிட்டா? ஓகே. அப்போ இந்த முதலாவது ஆன்சர்ல இருக்கிற மரத்துக்குன்றதுல உடம்படுமைகள் வந்து இல்ல. மாறாக அங்க என்ன வந்திருக்குது? அங்க வந்திருக்கிறது சாரியை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, அவரால். அவரால பிரிச்சால் எப்படி வரும் பிள்ளைகள்? அவரால் என்ற சொல்ல பிரிச்சால் எப்படி வரும்? அவர் சக ஆள். அவர் சக ஆள் என்றதான் பிள்ளைகள் அவரால் என்று மாறி இருக்குது. அப்ப இங்க என்ன சரி? ஐயோ உவ்வோன்ற அந்த உடம்படுமைகள் வந்திருக்குதா? இல்ல டீச்சர். எனவே ஆன்சராக எடுக்கிறதா? சரி. அடுத்தது பாருங்க, பனையை. சரி, பனையை என்ற சொல் உருவாக வேணுமெண்டா எந்த ரெண்டு சொற்கள் சேர வேணும்? பனை சகாய். ஓகே, பனை சக பனையாக மாறுது. ஓகே. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இதுலதான் நிலைமொழி இறுதியில உயிரெழுத்து இருக்குது. அதே மாதிரி வருமொழியிட முதலாவது உயிரெழுத்து இருக்குது. எனவே உடம்படுமை வந்திருக்குது இதுலதான். உங்களோட விட சரி. ஓகே. இப்ப பாருங்களா, இதுல நிலைமொழி என்பது பனை, வருமொழி என்றது ஐ. அப்படித்தானே? இப்ப பாருங்க பிள்ளைகள், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து என்னன்னு பாருங்க, நெய்யாக இருக்குது. அந்த நெய் என்று சொல்றது பிள்ளைகள் இன்சக ஐ தான் நெய் என்றது. அப்ப எனவே உங்களுக்கு சொல்லலாம், இந்த பனை என்ற நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐயன்னா, இது ஒரு உயிரெழுத்து. அதே மாதிரி பாருங்க, இதோட வருமொழி என்றது ஐ, ஒரு தனிச்சொல்லுன. அப்ப இதோட முதல் எழுத்தும் ஐயன்னா, அதுல ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. எனவே நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் உயிரெழுத்தா இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்குது. அப்போ இரண்டும் உயிரெழுத்தாக இருந்தால் நான் சொன்னேன் இடையில எது வரும்? உடம்படுமைகள் வருமானு சொன்னேன். சரி, இப்ப பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐயன்னாவா இருக்குது. நான் சொன்னேன் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐயாக இருந்தால் ஐயன்ன வருமா இவ்வன வருமா? எனவேதான் என்ன வந்திருக்குது. எனவே பனை சக இகு சக ஐயாக வந்திருக்குது. எனவே கடைசியில் இது எப்படி மாறி இருக்குது? பனை ஐயாக மாறி இருக்குது. எனவே உடம்படுமை பெற்று புணர்ந்த சொல்லு கேட்டால் அது பனையை தான் ஆன்சராக வரும். இது கிளியரா? ஓகே. அடுத்தது பாருங்க, பணத்தோடு. சரி, பணத்தோடு என்று சொல்ல பிரிச்சால் எப்படி வரும் பிள்ளைகள்? பணம் சக அத்து சக ஓடு. வெரி குட். பணம் சக அத்து சக ஓடு. பாருங்க, நான் சொன்ன பணம் என்ற சொல் ஏற்கனவே படிச்ச தியரி தான். அத்து என்ற சாரியை சொல்லும் போது இதே விஷயத்த சொல்லி தந்தேன். பணம் என்ற சொல்லோட ஓடு என்ற மூணாம் வேற்றுமை உறுப்பு சேருகின்ற பொழுதுதான் பிள்ளைகள் அத்து என்றது இடையில வந்துட்டாரு. பாருங்க, பணம் என்றது மகரத்தை கடைசியாக கொண்ட ஒரு சொல். பாருங்க, அப்ப நான் சொன்னேன் மகரத்தை கடைசியாக கொண்ட ஒரு சொல்லுடன் வேற்றுமை உறுப்புகள் சேருகின்ற பொழுதோ இடையில் அத்து என்ற சாரியை வருவாரு. பாருங்க, அப்ப பணம் என்ற சொல் ஓடு என்ற மூணாம் வேற்றுமை உறுப்போடு சேர்ந்த பொழுதுதான் இடையில் இவர் வந்துட்டாரு. எனவேதான் பணம் சக ஓடு என்றது இப்ப எப்படியா மாறிச்சு? பணம் சக அத்து சக ஓடாக மாறிச்சு. எனவே இறுதியில பணத்தோடு என்றதாக மாறினது. எனவே பணத்தோடு என்றதுல உடம்படுமைகள் வர இல்ல, அங்க வந்திருக்கிறது அத்து என்ற சாரியை. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, வீட்டில் இருந்து.
வீட்டில் இருந்துன்னு சொல்றது வீடு என்ற சொல்லுடன் என்ன வீட்டிலிருந்து பிரிச்சா எப்படி வரும்? வீடு சக இருந்து. ஓகே, ஐந்தாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு வந்திருக்குதுன்னா வீட்டில் இருந்து. எனவே அங்க உடம்படுமைகள் இருக்குதா? இல்ல. இல்ல. ஓகே, அப்ப உடம்படுமை பெற்று போன சொல்லுன்னு கேட்டால் பனையை என்பதாக வரும். அதுல கிளியரான பாருங்க. ஓ டீச்சர். ஓகே, சரி. அப்ப அடுத்த கேள்வி போவோமா? ஓகே டீச்சர் போங்க. ஓகே, பாருங்க. அஞ்சாவது கேள்வி, அல்வழி புணர்ச்சி இடம்பெற்ற சொல். சரி, இதுக்கு விட போடுறதுக்கு முதல் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அல்வழி புணர்ச்சி என்றா என்னன்னு. என்னது அல்வழி புணர்ச்சின்னு சொல்றது? வேற்றுமை புணர்ச்சி அல்லாத வகையில் புணர்வது. வெரி குட். இதை நான் முதல் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். அல்வழி புணர்ச்சி. ஓகே பிள்ளைகள், அல்வழி புணர்ச்சி என்று சொல்றது என்னண்டா, அல்வழி புணர்ச்சி பிரிச்சு பாருங்க. வேற்றுமை அல்லாத வழிகளில் புணர்ந்தால் அந்த புணர்ச்சியை நாங்க அல்வழி புணர்ச்சி என்று சொல்றோம். விளங்குனதா? வேற்றுமை அல்லாத வழிகளில் புணர்ந்தால் அதைத்தான் பிள்ளைகள் வேற்றுமை அல்வழி புணர்ச்சி என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியணும், புணர்ச்சிகளை நாங்க வேற்றுமை புணர்ச்சி என்றும் அல்வழி புணர்ச்சி என்றும் பிரிக்கலாம். சரியா? புணர்ச்சிகள் என்ன செய்யலாம்? வேற்றுமை புணர்ச்சி என்றும் அல்வழி புணர்ச்சி என்றும் பிரிக்கலாம். இதுல வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், வேற்றுமை உறுப்புகளை கொண்டு புணர்ந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி. உங்களுக்கு தெரியும் தானே, வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன இருக்குது? ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லி வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. எனவேதான் வேற்றுமை உறுப்புகளை கொண்டு புணர்ச்சி நடந்திருந்தன்னு சொன்னா அது வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்லுறோம். சரியா? இந்த வேற்றுமை புணர்ச்சிய நாங்க ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வேற்றுமை விரி என்று சொல்லுறோம், அடுத்தது வேற்றுமை தொகை என்று சொல்லுறோம். அதாவது வேற்றுமை உறுப்பை கொண்டு புணரும் பொழுது நிலைமொழியோடையும் வரிமொழியுடனும் வேற்றுமை உறுப்புகள் அந்த புணரும் பொழுது பிள்ளைகள் அது வெளிப்படையாக காரணமாக இருந்தால் அதை நாங்க வேற்றுமை விரி என்று சொல்லுறோம். எப்படி? வேற்றுமை உறுப்புகள் புணரும் பொழுது அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக காணுமா இருந்தால் அதுக்கு நாங்க வேற்றுமை விரி என்று சொல்லுவோம். இதுவே வேற்றுமை உறுப்புகள் மறைந்து புணருமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். சரியா? ஓகே, இத கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? பாருங்க. கண்ணனது என்னது சொல்லுங்க? கண்ணனது. கண்ணனது வீடு. இந்த கண்ணனது வீடு எப்படி நடந்திருக்குதுண்டா பிள்ளைகள்? பாருங்க, பாருங்களா. கண்ணன் என்ற நிலைமொழியுடன் கண்ணன் என்ற நிலைமொழியும் வீடு என்ற வறுமொழியும் சேர்கின்ற டைம்ல இடையில் ஒரு வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. அது என்னண்டா, கண்ணன் என்ற நிலைமொழி இருக்குது, ஆறாம் வேற்றுமை உறுப்பான அது என்று இருக்குது, வெறுமொழியான வீடு இருக்குது. இப்படித்தான் இந்த சொல் புணர்ச்சி நடந்திருக்குது. பாருங்க, கண்ணன் என்ற நிலைமொழியுடனும் வீடு என்ற வறுமொழியுடனும் அது என்ற ஆறாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்திருக்கு. இப்படி சேர்ந்துதான் இறுதியாக என்ன வந்திருக்குது? கண்ணனது வீடு என்று மாறி இருக்குது. இப்ப பிள்ளைகள், இந்த புணர்ச்சியில வந்த அது என்ற வேற்றுமை உறுப்பை எங்களுக்கு இங்க பார்க்கலாமா இல்லையா? காணலாம். என்ன பாருங்க, பார்க்க முடியுமா? இருக்குது. இந்த புணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஆறாம் வேற்றுமை உறுப்பான அது என்றத கண்ணனது வீடு என்ற இந்த சொல்லுல பார்க்க இயலும், இருக்குது, வெளிப்படையாக காணுது. எனவேதான் சொற்சொடர்ச்சியின் போது அந்த வேற்றுமை உறுப்பை எங்களுக்கு வெளிப்படையாக காணுமாக இருந்தால் அது வேற்றுமை விரி என்று நாம சொல்லுவோம். ஏன், எங்களுக்கு இங்க வெளிப்படையாக காணுது. இதுவே சில சொற்கள் இருக்குது பிள்ளைகள், அங்க வேற்றுமை உறுப்புகள் கொண்டுதான் புணர்ந்திருக்குது, ஆனால் அது வெளிப்படையாக காணாது. அப்படி வெளிப்படையாக காணாமல் இருந்தன்னு சொன்னா அதுக்கு நாங்க வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். தொகை என்றா தொக்கு இருத்தல், மறைந்து இருத்தல் என்ற அர்த்தம். சரி, பாருங்க இன்னொரு உதாரணம். தங்க காப்பு எழுதலாம். பாருங்க,
இந்த தங்க காப்புன்றத பிள்ளைகள் எங்களுக்கு விரிச்சு சொல்லலாம் தங்கத்தாலான காப்பு அல்லது தங்கத்தினால் செய்யப்பட்ட காப்புன்னு சொல்லலாம். எழுதுறேன் பாருங்களா. இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட காப்புன்றதான் பிள்ளைகள் எப்படி மாறி இருக்குது? தங்க காப்புன்னு மாறி இருக்குது. தங்க காப்புன்னு வந்திருக்குது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு இருக்குது. 3ஆம் வேற்றுமை உறுப்பான ஆள் என்ற உறுப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த ஆள் உறுப்பை பார்க்க இயலுமா உங்களுக்கு? வெளிப்படையாக இல்ல. ஆனால் அந்த சொல்லுக்குள்ள இருக்குது, விரிச்சு பார்த்தால் இருக்குது. தங்க காப்புன்றதுக்குள்ள வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குது, தொக்கி இருக்குது. ஆனா எங்களுக்கு அதை வெளிப்படையாக காண இயல. நாங்க அதை பார்க்க வேணுமா இருந்தால் இப்படி நாங்க விரிச்சுதான் பார்க்க வேணும். எனவேதான் அந்த தங்க காப்பு என்ற சொல்லுல வேற்றுமை உறுப்பு இருக்குது, ஆனால் அது தொக்கி இருக்குது, மறைஞ்சிருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்றுமை தொகை. இவற்றுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? வேற்றுமை தொகை என்று நாம சொல்லுவோம். அவ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டு இருந்தால் அது வேற்றுமை விரி, வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சிருந்தால் அது வேற்றுமை தொகை. இது கிளியரா? இந்த வேற்றுமை விரியையும் வேற்றுமை தொகையையும் சேர்த்து நாம சொல்லுவோம் வேற்றுமை புணர்ச்சி. கிளியரான்னு பாருங்க. டீச்சர். ஓகே, அதுல என்ன சரி டவுட் இருக்குது? இல்ல டீச்சர். சொல்லுங்க. வேற்றுமை தொகையை கொஞ்சம் சொல்லி தரீங்களா? வேற்றுமை தொகையவா? ஓ டீச்சர். ஓகே, இங்க பாருங்க பிள்ளை. இப்ப நான் எழுதிக்கிறேன் மண்ணால் செய்த வீடு என்று எழுதிக்கிறேன். சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு எது எது வந்திருக்குது? எந்த வேற்றுமை உறுப்பு? 3ஆம் வேற்றுமையினுடைய ஆளுருவு வந்திருக்கு. இந்த மண்ணால் செய்த வீடு, இப்ப வேற்றுமை உருப்பொண்டு வந்துதான் நீங்க புணர்ச்சி நடந்திருக்குது. மண்ணால் செய்யப்பட்ட வீடு என்று. சரியா? இப்ப இதை நான் எழுதுறேன் மண் வீடு என்று சொல்லி. இப்ப இது பிள்ளையா? பிள்ளை இல்லை. சரியா? இப்ப மண் வீடு என்று எழுதிக்கிறேன். இப்போ மண்ணால் செய்த வீடு என்றதுல இருக்கிற வேற்றுமை உருவான ஆள் என்றதை நான் மறைச்சி மண் வீடு என்று சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல 3ஆம் வேற்றுமை இருக்குதான், 3ஆம் வேற்றுமை உறுப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வெளிப்படையாக காணற இல்லை, அது மறைஞ்சிருக்குது. இல்லைங்க என்னதான்? எனவே இங்க வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கிறதால நாம சொல்லுவோம் வேற்றுமை தொகை என்று. சரியா? ஓகே டீச்சர். அப்ப வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குதா இல்லையான்னு நான் பார்க்கணுமா இருந்தா அதை விரிச்சு பார்க்கணும். இப்ப மண் வீடுன்றது எங்களுக்கு தெரியும், இது வேற்றுமை தொகையா இருக்குது. சரியா? அப்ப நாங்க இதை பிரிச்சு பார்த்தால் தான் எங்களுக்கு அது இன்னும் கிளியர் ஆகுது. அப்ப மண் வீடுன்றது எங்களுக்கு பிரிச்சு பார்த்தால் விளங்குது மண்ணால் செய்யப்பட்ட வீடு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆள் என்ற உறுப்பு இங்க மறைஞ்சுதான் இங்க மண் வீடு என்று வந்திருக்குது. எனவே இங்க வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குது என்று அர்த்தம். அதனால சொல்லுவோம் வேற்றுமை தொகை என்று சொல்லி. அது கிளியரானு பாருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்களேன். குளக்கரை. குளக்கரை என்று சொல்றது எதண்டா பிள்ளைகள்? குளத்தினது கரை என்றதைத்தான் நாங்க குளக்கரை என்று சொல்றோம். குளத்தினது கரை என்றதைத்தான் குளக்கரை என்று சொல்லிக்கிறோம். இப்ப பாருங்க, குளத்தினது கரை என்றதுல எந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது? அது வெரி குட். அது என்ற வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல அது என்ற வேற்றுமை உறுப்பு உங்களுக்கு பார்க்க இயலுமா? அப்ப இருக்குதுண்டா, இவர் இங்க மறைஞ்சிருக்கிறாரு, இவர் இங்க மறைஞ்சிருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். சரியா? ஆனா குளத்தினது கரை என்று சொல்றது வேற்றுமை விரி. ஏன்? இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படையாக வேற்றுமை உறுப்பு பார்க்கலாம். சரி, ஓகே டீச்சர். சொல்லுங்க. டீச்சர், வீட்டு கூரை அப்படின்னு போக்கலையும் அந்த வீட்டினது கூரை அது மறைஞ்சுதான் இருக்காங்கன்னு. வீட்டு கூரை பாப்போம். ஓகே, விடைக்கு வர இல்லை. பல்வழி புணர்ச்சி சொல்லி தந்துட்டு விடைய பாப்போமா? பாருங்க.
ஓ, வீட்டு கூரையிலையும் வீட்டினது கூரை அது அது என்ற உறுப்பு மறைஞ்சுதான் இருக்குது. சரி, ஓகே. இப்ப அல்வழி புணர்ச்சியை சொல்லித்தாரு. அப்ப வேற்றுமை புணர்ச்சி அல்லாத ஏனைய புணர்ச்சிகள் தான் பிள்ளைகள் அல்வழி புணர்ச்சி. அப்ப அல்வழி புணர்ச்சியா இருக்க வேணுமா இருந்தால் அந்த இடத்துல வேற்றுமை உறுப்புகள் வந்து புணரக்கூடாது. விளங்கினதா? வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டோ மறைந்தோ புணர்ச்சி நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்திருந்தால் அது என்ன புணர்ச்சிக்குள்ள போகும்? வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு புணர்ந்திருந்தாலோ அல்லது மறைஞ்சு புணர்ந்திருந்தாலோ அது வேற்றுமை புணர்ச்சி தான். அப்படி நடந்திருந்தால் அதை நாங்க அல்வழி புணர்ச்சின்னு சொல்ல மாட்டேன். அப்ப அல்வழி புணர்ச்சியாக இருக்க வேணுமா இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க வேற்றுமை உறுப்புகளோ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டோ மறைஞ்சோ புணர்ச்சி நடந்திருக்க கூடாது. சரி, இப்ப நாம பார்ப்போம். பாருங்க, வீட்டுக்கு வீடு. சரி, வீட்டுக்கு வீடுன்றதுல முதலாவது நாம பார்க்கணும், இது வேற்றுமை புணர்ச்சி ஆண்டு. வேற்றுமை புணர்ச்சி நடந்தில்லாட்டித்தான் அது அல்வழி புணர்ச்சியாக நாங்க எடுப்போம். சரி, இப்ப முதலாவது பாருங்க, வீட்டுக்கு வீடுன்றதுல என்ன சரி வேற்றுமை உறுப்புகள் இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. ஓ, வெரி குட். என்ன வேற்றுமை இருக்குது? நான்காம் வேற்றுமை. வெரி குட். வீட்டுக்கு வீடு என்றதுல நான்காம் வேற்றுமை உறுப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. பாருங்க, கூ வேற்றுமை உறுப்பு இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் இது வேற்றுமை உருவு வந்திருக்குது. அப்ப வேற்றுமை உருவு தான் நீங்க புணர்ந்திருக்கிறதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் வேற்றுமை புணர்ச்சி. அப்ப இது அல்வழி புணர்ச்சிக்குள்ள வராது. வேற்றுமை உறுப்புகள் புணர்ந்திருந்தன்னு சொன்னா பிள்ளைகள் அது வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள வரும். அப்ப இது அல்வழி புணர்ச்சி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது பாருங்க, வீட்டு கூரை. சரி, வீட்டு கூரை என்றதுல நீங்க முதலாவது பார்க்கணும், இது எங்களுக்கு வேற்றுமை புணர்ச்சியாக எடுக்க ஏழுமாண்டு. எடுக்க ஏழாட்டித்தான் அது அல்வழி புணர்ச்சிக்குள்ள போகணும். பாருங்க, வேற்றுமை புணர்ச்சியா இல்லையான்னு பாருங்க. வேற்றுமை புணர்ச்சி டீச்சர். பாருங்க, வீட்டினது கூரை என்றதான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம், அந்த அது என்ற வேற்றுமை உறுப்பை மறைச்சி வீட்டு கூரை என்று சொல்லுறோம். அப்ப இங்க ஆறாம் வேற்றுமை உறுப்பு புணர்ந்திருக்குது, ஆனா வெளிப்பட்டு நின்று இல்ல. வெளிப்பட்டு நின்றாலும் வெளிப்படையாக நிற்காட்டியும் அங்க வேற்றுமை உறுப்புகள் வந்திருந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி தான். எனவே வீட்டு கூரை என்றது வேற்றுமை புணர்ச்சி. ஏன், அது என்ற உறுப்பு இருக்குது. ஆனா இந்த வீட்டு கூரை என்றது வேற்றுமை புணர்ச்சியில் எந்த வகை? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. ஏனென்றா அது என்ற உறுப்பு வந்தாலும் அது மறைஞ்சு இருக்குது. எனவே வேற்றுமை தொகை. அப்ப வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு அது அல்வழி புணர்ச்சியாக சொல்ல இயலாம். அப்ப இந்த ஆன்சரும் வராது. சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வீட்டு வாசல். வீட்டு வாசல் என்றத முதலாவது நீங்க பார்க்கணும், இது வேற்றுமை புணர்ச்சியா இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். என்னது? வேற்றுமை புணர்ச்சி இல்ல மேம். வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி. வெரி குட். வெரி குட். பாருங்க, இது வேற்றுமை புணர்ச்சி. வீட்டு வாசல்ன்றத வீட்டினது வாசல்னு மாத்தலாம். பாருங்க, அப்ப வீட்டினது வாசல்னும் போது அது என்ற ஆறாம் வேற்றுமை உறுப்பு இருக்குது. இந்த வேற்றுமை உறுப்பு இவருக்குள்ள மறைஞ்சிருக்குது. நான் சொன்னேன், வேற்றுமை உறுப்பு வந்து அது வெளிப்பட்டு நின்றாலோ மறைஞ்சிருந்தாலோ அது வேற்றுமை புணர்ச்சி தான். அப்ப இங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி நடந்திருக்குது. ஆனா என்ன, எங்களுக்கு வெளிப்படையாக காணற இல்லை. அதை பார்க்க வேணுமா இருந்தா நாங்க பிரிச்சு தான் பார்க்கணும். எனவே வீட்டு வாசல் என்று சொல்றது வேற்றுமை புணர்ச்சி. அப்ப இது அல்வழி புணர்ச்சிக்குள்ள வராது. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, வீடு வாசல். இது பாருங்க, இது வேற்றுமை புணர்ச்சி ஆண்டு இல்ல டீச்சர். இல்ல. அப்ப இது வேற்றுமை புணர்ச்சி இல்லைன்னு சொன்னா இது அல்வழி புணர்ச்சிக்குள்ளதான் போகும். எதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சியாக வராதோ அது செல்ல வேண்டிய ஒரே இடம் தான், அவங்க அல்வழி புணர்ச்சிக்குள்ளதான் வரும். சரி, இப்ப நாம அல்வழி புணர்ச்சியை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அல்வழி புணர்ச்சி என்று சொல்றது பிள்ளைகள் அதுல நிறைய வகை இருக்குது. அல்வழி புணர்ச்சியில நிறைய வகை இருக்குது. ஒன்று சொல்லலாம் உம்மை தொகை, அடுத்து சொல்லலாம் உவமை தொகை, வேற என்ன சொல்லலாம், பண்பு தொகை, வினை தொகை. அதே மாதிரி அல்வழி புணர்ச்சி இருங்க புலகள்.
வேற்றுமை புணர்ச்சியில எப்படி வேற்றுமை தொகை வேற்றுமை விரி என்று இருந்ததோ அதே மாதிரி அல்வலையும் தொகைகளும் தொகாகலண்டும் இருக்குது. மைக்க மியூட் பண்ணுங்களா. வேற்றுமை புணர்ச்சி இழப்புகள் எப்படி வேற்றுமை விரி என்று இருந்ததோ வேற்றுமை தொகை என்று இருந்ததோ அதே மாதிரி அல்வழி புணர்ச்சியையும் எங்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தொகை நிலைகள் தொகா நிலைகள் என்று பிரிக்கலாம். அதுல தொகை நிலைகளுக்குள் என்ன வருமெண்டா இந்த உவமை தொகை உம்மை தொகை பண்பு தொகை வினை தொகை இதெல்லாம் வரும். தொகாலையும் இருக்குது. என்ன எழுவாய் தொடர் விழித்தொடர் அடுக்கு தொடர் வேற என்ன தொடர். இப்படி தொடர்களும் அல்வழி புணர்ச்சிக்குள்ள வரும். ஓகே, இப்ப நாம பார்ப்போம் வீடு வாசல். ஓகே, அப்ப நீங்க சொல்லிட்டீங்க வீடு வாசல்ல வேற்றுமை புணர்ச்சி இல்லை. என்னண்டா எந்த விதமான வேற்றுமை ஒரு போலும் இது ஏற்று இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியும் இது அல்வழி புணர்ச்சி என்று. அப்ப அல்வழி புணர்ச்சியாக எடுத்தால் அதுல எந்த வகைக்குள்ள வரும்ன்றதை பார்க்கணும். சரி, சொல்லுங்க பார்ப்போம். இது எந்த வகைக்குள்ள வரும்? தொகைக்குள்ள வருமா தொகாக்குள்ள? உண்மை தொகை தொகைக்குள்ள உண்மை தொகை. வெரி குட். தொகைக்குள்ளதான் வரும். பாருங்க, இந்த வீடு வாசல்ன்றத பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம் வீடும் வாசலும் உண்டு. பாருங்க, இந்த வீடும் வாசலும் என்றதில் இருக்கிற உம்மன்ற சொல் மறைஞ்சிதான் வீடு வாசல் என்று வந்திருக்குது. எனவே உம்மன்ற சொல் மறைஞ்சி வருமாக இருந்தால் அது உண்மை தொகை. உண்மை தொகை என்பது ஒரு அல்வழி புணர்ச்சிக்குள்ள வரக்கூடிய ஒரு விடயம். எனவேதான் வீடு வாசல் என்று சொல்றது என்னது அல்வழி புணர்ச்சியில வரும். சரியா? அத மாதிரி பாருங்க, இரவும் பகலும் என்றதுல அந்த உம்மன்ற ரெண்டு வார்த்தையும் நாங்க மறைச்சித்தான் பிள்ளைகள் எப்படி சொல்லுறேன் இரவு பகல் என்று சொல்லுறோம். எனவே இரவு பகல் என்று சொல்றது ஒரு உண்மை தொகை. விளங்கினதா? அடுத்தது பாருங்க மண் வீடு. மண் வீடு என்று சொல்றது வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள வருமா அல்லது அல்வழி புணர்ச்சிக்குள்ள வருமா? புணர்ச்சி. பாருங்க, மண் வீடு என்று சொல்றது பிள்ளைகள் மண்ணால் செய்யப்பட்ட வீடு சொல்லலாம் அல்லது மண்ணால் செய்த வீடு என்று விரிச்சு பார்க்கலாம். அப்போ இங்க ஆலண்ட உறுப்பு இருக்கு. ஆனா அந்த ஆலண்ட உறுப்பு இங்க என்ன நடந்திருக்குது மறைஞ்சு வந்திருக்குது. அப்ப நாங்க சொல்லுவோம் இது வேற்றுமை புணர்ச்சி தான். ஆனா அதுல எந்த வகையை சார்ந்தது? வேற்றுமை தொகையை சார்ந்தது என்று சொல்லுவோம். சரியா? கிளியரான பாருங்க. ஓகே, சரி. இப்ப ஆறாவது கேள்விக்கு வாங்க. பின்வருவனவற்றுள் பகாபதம் எது கேக்குறாங்க. டவுட்டான சரி. டீச்சர் மண் வீடு அப்படின்றத இரு பெயரொட்டு பண்பு தொகையில எடுத்து கேளுமா? இல்ல, பண்பு தொகை எல்லாமே என்னதுக்குள்ள வரும்? அல்வழி புணர்ச்சிக்குள்ள வரும். சொன்னா இல்லையா? பண்பு தொகை எதுக்குள்ள வரும்? அல்வழி புணர்ச்சிக்குள்ள வரும். மண்வீடு என்று சொல்றது பிள்ளைகள் வேற்றுமை புணர்ச்சி. இருபெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்றது என்னண்டா பண்பு தொகையில ஒரு வகைதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. அதையும் பாருங்களேன். இருபெயரொட்டு பண்பு தொகை என்றால் முன்னால சிறப்பு பெயர் வந்திருக்கணும், பின்னால பொது பெயர் வந்திருக்கணும். உதாரணமாக சாரை பாம்பு. பாம்பு என்று சொல்றது பொது பெயர். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பாம்புகளுக்கும் நாங்க பாம்புன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பாம்புகளுக்கும் சிறப்பான வகை பேர் இருக்குதா இல்லையா? சாரப்பாம்பு, வேற என்ன பாம்பு இருக்குது, புடையன் பாம்பு என்று சொல்லி, நாகப்பாம்புன்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட பெயர் இருக்குது, வகை இருக்குது. எனவே அதை நாங்க சொல்லுவோம் அதுல சிறப்பு பெயர்ன்னு சொல்லி. சாரை என்பது அதுல சிறப்பு பெயர், பாம்பு என்று சொல்றது பொது பெயர். அப்போ பொது பெயரும் சிறப்பு பெயரும் வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் இருபெயரொட்டு பண்பு தொகை என்று. இப்ப நீங்க கேக்குறீங்க மண் வீடு என்று சொல்றது இருபெயரொட்டு பண்பு தொகையான்னு சொல்லி. பாருங்க, மண் வீடு. வீடு என்றது பொதுவான பெயர் எடுத்தால் மண் என்றது அந்த வீட்டோட சிறப்பு பெயரா பிள்ளைகள்? இல்ல. எனவேதான் மண் வீடு என்று சொல்றது இருபெயரொட்டு பண்பு தொகைக்குள்ள வராது. இது என்னது எதுக்குள்ள வரும்? இது வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள வரும்.
இல்லைங்கண்ணா? ஓ டீச்சர். ஓகே ஓகே. 6வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பகாப்பதம் எதுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பதம் என்றா சொல்லன்ற அர்த்தம். அந்த பதங்களை நாங்க 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பகுபதம், அடுத்தது பகாப்பதம். பகுபதம் என்று சொல்றது எதுண்டா பிள்ளைகள், எந்த சொற்களை எல்லாம் எங்களுக்கு பகுக்க முடியுமா இருக்குதோ அல்லது பிரிக்க முடியுமா இருக்குதோ அதெல்லாம் பகுபதங்கள். பகாபதம் என்று சொல்றது எதென்றால், எந்த சொற்களை எல்லாம் எங்களுக்கு பிரிக்க முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் பகாபதம் என்று சொல்லுறோம். சரியா? ஓகே. உங்ககிட்ட கேட்டது பகாபதம் எது. அப்ப நீங்க பார்க்கணும் எந்த சொல்ல பிரிக்க முடியும், எந்த சொல்ல பிரிக்க முடியாதுன்னு பார்க்கணும். சரி, முதலாவது பாருங்க, ஓட்டம். ஓட்டம் என்றதை பிரிக்க இயலுமா? ஏலா டீச்சர். பிரிக்க இயலாதா ஓட்டம் என்பதை? ஏலும் டீச்சர். பிரிக்க ஓட்டு சகம். வெரி குட். பிரிக்க எப்படி பிரிக்க? ஓட்டு சகம். ஓட்டு சகம். ஓடு சகம். ஓடு சரி. ஓட்டம் என்றது எப்படி பிரிக்க இயலும் என்றால், ஓடு சக அம் தான் பிள்ளைகள் ஓட்டம். இங்கு ஓட்டம் என்பது ஒரு ஆக்கப்பெயர். ஓடு என்ற வினை சொல்லுடன் அம் என்ற விகுதி சேர்ந்து வந்ததுதான் இந்த ஓட்டம் என்ற ஆக்கப்பெயர். இல்லைங்கன்னதா? ஓட்டம் என்பதை பிரிக்கலாம். இல்லைங்கன்னதா? ஓடு சகம், இங்க ஓடு என்பது ஒரு வினையடி, அம் என்பது ஒரு விகுதி. அப்ப வினை அடியுடன் ஒரு விகுதி சேர்ந்து வந்தால் அந்த பெயர்கள் ஆக்கப்பெயர்னு படிச்சு தந்தேன் போன கிளாஸ்ல. படிச்சு தந்தேனா இல்லையா? அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து வந்தால் அது ஆக்கப்பெயர். வினை சொல்லுடன் ஒரு விகுதி வந்து சேர்ந்தால் அது ஆக்கப்பெயர்னு சொன்னேன். இங்க பாருங்க, இங்க ஓடு என்ற வினை சொல்லுடன் அம் என்ற விகுதி சேர்ந்து வந்திருக்குது. எனவே ஓட்டமாக அது மாறி இருக்குது. ஓட்டம் என்பது ஒரு ஆக்கப்பெயர். இதை பிரிக்க இயலும். அடுத்தது பாருங்க, நகுதல். நகுதல் என்றதை பிரிக்க இயலுமா? பிரிக்கலாம் மிஸ். பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நகு சகத்தல். நகு சகத்தல். வெரி குட். இங்க நகுதல் என்றது எந்த வகையான பெயர் சொல்? தொழிற்பெயர். வெரி குட். பெயர். சிரித்தல், நகுதல், நடத்தல், உண்ணல், வருந்தல், அழுதல், இதெல்லாமே தொழிற்பெயர். ஏதாச்சும் ஒரு தொழில செய்யணும். நகுதல் என்ற அர்த்தம் சிரித்தல் என்று. நீங்க நகுத கணரையில படிச்சிருக்கீங்க தானே? நகுதல்னா சிரித்தல்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தொழிற்பெயர் உருவாக வேணுமா இருந்தால் ஒரு வினை அடியுடன் என்ன செய்யணும்? தல் என்ற விகுதியோ அல்லது அல் என்ற விகுதியோ சேரலாம். அப்ப வினை அடியுடன் தல் அல்லது அல் விகுதி சேர்ந்து வந்தால் அது தொழிற்பெயர் என்று நாம சொல்லுவோம். பாருங்க, இங்க நகு என்ற வினை அடியுடன், நகு என்ற அர்த்தம் சிரி. சரியா? அப்ப நகு என்ற வினை அடியுடன் தல் என்ற விகுதி சேர்ந்து வந்ததால உருவாகின தொழிற்பெயர் தான் நகுதல். அர்த்தம் சிரித்தல் என்ற அர்த்தம். சரியா? நகுதல் ஆக்கப்பெயர் இல்லையே. நகுதல் என்றது ஒரு தொழிற்பெயர், ஒரு தொழிலை குறிக்குது. பாருங்க, நகுதல் என்றால் சிரித்தல் என்ற தொழில் இடம்பெற்றிருக்குது என்றதை காட்டுது. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, அரசன். அரசனை பிரிக்க இயலுமான்னு பாருங்க. ஓம் மேடம். பிரிக்கலாம். பிரிக்கலாம். வெரி குட். அரசு சகான் தான் அரசன். அதே மாதிரி அரசு சக ஈதான் அரசி. இல்லைங்கன்னதா? எனவே அரசன் என்று சொல்ல பிரிக்கலாம். அடுத்தது பாருங்க, புகழ்ச்சி. முதலாவது சொல்லுங்க, புகழ்ச்சி என்றது எந்த வகையான பெயர் சொல்? ஆக்கப்பெயர். அதாவது வினை அடியுடன் விகுதி சேர்ந்து வர ஒரு ஆக்கப்பெயருக்குள்ள புகழ்ச்சி வரும். பாருங்க, புகழ் என்ற வினை அடியுடன் இச்சி என்ற விகுதி சேர்ந்து வந்ததால உருவாகின ஒரு ஆக்கப்பெயர் தான் புகழ்ச்சி. சரியா? எனவே இதை பிரிக்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்க, பப்படம். பிரிக்கலுமா? பப்பென்றும் படமொன்றும் பிரிக்கலுமா? ஏனென்றா பப்படம் என்றது பிரிக்க முடியாத ஒரு தனிச்சொல். எனவேதான் இது பிரிக்க முடியாது. அப்ப பகுக்க முடியாதுன்னா இது பகாப்பதத்துக்குள்ள வரும். எனவே இங்கு பகாப்பதம் எதுன்னு கேட்டால் அது பப்படம் என்றதாக வரும். கிளியரா?
ஓ மேடம். ஓகே, அதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல மேடம். இல்ல. ஓகே, அப்ப நாம அடுத்த கேள்வி பார்ப்போமா? பாருங்க, பின்வருவனவற்றுள் கூட்டு பகுதி இடம்பெறாத சொல். சரி, உங்களுக்கு தெரியும் பகுதி. பகுதி என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு சொல்லாக்கத்துல முதல்ல வரக்கூடிய உறுப்பு தான் பகுதி. நாம சொல்லும் இவரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி, என்ன இவர் முதலாவது இருப்பாரு. இந்த பகுதி பிள்ளைகள் ரெண்டு வகையாக, ஒன்று தனிப்பகுதி, அடுத்தது கூட்டுப்பகுதி. இலக்கணம் இப்படித்தான், கட்டுக்கட்டா நோட்ஸ் ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை, ஷோர்ட்டான மெத்தட்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி வச்சு கொள்ளுங்க. அப்ப பகுதி என்று சொல்றது ஒரு பகுபத உறுப்புகள் முதலாவதாக வரக்கூடிய உறுப்பு பகுதி. இந்த பகுதி எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று தனிப்பகுதி, அடுத்தது கூட்டுப்பகுதி. தனிப்பகுதி என்று சொல்றது எதெண்டா பிள்ளைகள், ஒரு சொல்லினுடைய பகுதியை பிரிக்க முடியாமல் அது ஒரு தனி சொல்லாக இருந்தால் அது தனிப்பகுதி. கூட்டுப்பகுதி என்று சொல்வது எதென்றால் ஒரு சொல்லினுடைய பகுதியானது பிரிக்க முடியுமானதாக இருந்தால் அது கூட்டுப்பகுதி. உதாரணம் பாருங்க, நடந்தான். இந்த நடந்தான் என்ற சொல்லுட பகுதி எது? பார்க்கணும், நட என்ற சொல்ல பிரிக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். பிரிக்க இயலுமா? இத மேலும் கூடுதலாக பிரிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு தனிச்சொல். எனவே எந்த சொல்லினுடைய பகுதி பிரிக்க முடியாமல் ஒரு தனித்து நிற்கிறதோ அது தனிப்பகுதி. எனவே நட என்பது தனிப்பகுதி. சரி, அடுத்தது பாருங்க, விட்டு கொடுத்தான். இந்த விட்டு கொடுத்தான் என்ற சொல்லிட பகுதி எது? விட்டுக்கொடு. இந்த விட்டுக்கொடு என்ற பகுதிய பிள்ளைகள் நீங்க பார்க்கணும், இவர் தனியான ஒரு ஆளா அல்லது இவர் இன்னும் பல கூறுகளாக பிரிக்க இயலுமான்னு பார்க்கணும். விட்டுக்கொடுன்றதை பிரிக்க இயலுமான்னு பாருங்க. பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? விட்டுன்றது ஒரு பக்கமாகவும் கொடுன்றது இன்னொரு பக்கமாகவும் பிரிக்கலாம். எனவேதான் விட்டு கொடுத்தான் என்ற சொல்லுட பகுதியானது இரண்டு சொற்கள் கூட்டு சேர்ந்து உருவாகினதால வந்திருக்குது. பாருங்க, விட்டு என்ற சொல்லும் கொடு என்ற இன்னொரு சொல்லும் சேர்ந்துதான் இந்த விட்டு கொடுத்தான் என்ற சொல்லுட பகுதி உருவாகி இருக்குது. விட்டு என்ற சொல்லும் கொடு என்ற சொல்லும் கூட்டு சேர்ந்து உருவாகினதால வந்த பகுதி தான் விட்டு கொடு என்றது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் கூட்டு பகுதி என்று. சரியா? ஓகே மேம். ஓகே, இப்ப உங்ககிட்ட கேட்டது என்னன்னு சொன்னா கூட்டு பகுதி இடம்பெறாத சொல்லுன்னு கேட்டாங்க. சரி, முதலாவது பாருங்க, கைவிட்டார்கள். ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க, இங்க அதான் சொல்லுது, முடியெடுக்கிறேன்னு. ஓகே, பாருங்க, இப்ப எங்ககிட்ட கேக்குறாங்க இந்த கேள்வியில கூட்டு பகுதி இடம்பெறாத சொல்லலாம். சரி, அப்ப நாங்க பார்க்கணும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொல்லுட பகுதி எதுன்னு பார்த்து அந்த பகுதி தனித்திருக்கிறாரா அல்லது இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்த கூட்டு பகுதியா இருக்குதான்னு பார்க்கணும். சரி, முதலாவது பாருங்க, கைவிட்டார்கள். சரி, இந்த கைவிட்டார்களோட பகுதி எதுல? கைவிட்டார்கள்ன்றதுட பகுதி கைவிடு. சரி, இப்ப நீங்க பார்க்கணும் இந்த பகுதிய உங்களுக்கு பிரிக்க இயலுமா பிரிக்க இயலாதான்னு பாருங்க. பிரிக்கலாம். எப்படி? கை என்றதாகவும் விடு. எனவேதான் இந்த தனிப்பகுதி வந்து என்ன வந்திருக்குது? மைக்கை மியூட் பண்ணுங்களேன். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? கூட்டு பகுதி. ஓகே, அடுத்தது பாருங்க,
வாழைப்பழங்கள்னு வந்திருக்குது. ஓகே, இந்த வாழைப்பழங்கள்ன்றதுல பகுதி எது பிள்ளைகள்? வாழைப்பழம். வாழை. வாழையா? வாழைப்பழம். வெரி குட் பிள்ளைகள். வாழைப்பழங்கள் என்று சொல்றது வாழைப்பழம் என்ற சொல்லுடன் பன்மை விகுதியான கல் என்ற விகுதி சேர்ந்து வந்தது. வாழைப்பழம் என்றதோட கல் சேர்ந்தாத்தான் பிள்ளைகள் வாழைப்பழங்களாக மாறும். பாருங்க, மரம் என்றதோட கல் சேர்ந்தால் எப்படி மரங்களாக மாறுதோ அதே மாதிரிதான் வாழைப்பழம் என்றதோட கல் சேர்ந்துதான் வாழைப்பழங்களாக மாறுது. இந்த கல் என்றதை நாங்க பன்மை என்று பன்மை விகுதி என்று சொல்லுவோம். ஏனென்றால் எந்த சொற்களுக்கு பின்னால கல் என்று சேர்க்கிறோமோ அந்த சொற்கள் எல்லாம் பன்மையா போயிடும். எனவேதான் இந்த கல் என்றதை நாங்க பன்மை விகுதி என்று சொல்லுறோம். எனவே வாழைப்பழம் என்று சொல்றது பகுதி, கல் என்று சொல்றது விகுதி. எனவேதான் வாழைப்பழங்கள் என்று சொல்லுட பகுதியை பார்த்தால் இப்படி இருக்குது, வாழைப்பழம் என்று இருக்குது. இப்ப நீங்க பார்க்கணும், இதை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதான்னு பார்க்கணும். பாருங்க, பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? வாழை என்றதாகவும் எனவேதான் வாழை பழங்கள் என்றதுல கூட்டு பகுதி நடந்திருக்குது. விளங்கினதா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த ஆன்சரை பார்ப்போமா? ஓடுகின்றார்கள். சரி, இந்த ஓடுகின்றார்கள் என்றதுல பிள்ளைகள் பகுதி எது? ஓடு. பாருங்க, இதை பிரிச்சா இப்படித்தான் வரும். ஓடு சக கின்று சக ஆறுகள் என்று வரும். சரியா? ஓகே, அப்ப எனவே இதுல பகுதி ஓடு, விகுதி ஆறுகள், இடைநிலை கின்று. எங்களுக்கு இடைநிலையோ விகுதியோ தேவையில்லை, எங்களுக்கு தேவை பகுதி. இப்ப பார்க்கணும், இந்த ஓடு என்ற பகுதிய இவர் தனியாளா அல்லது இவர் இன்னும் பல கூறாக பிரிக்க முடியுமான்றதை பார்க்கணும். ஓடுன்றது என்ன பிள்ளைகள்? தனிப்பகுதியா கூட்டு பகுதியா? இது தனியா. எனவேதான் இதுக்கு நாங்க சொல்லுவோம் தனிப்பகுதி என்று. ஓகே, அப்ப கேள்வியில பாருங்க, உங்ககிட்ட கேட்டது என்ன? கூட்டு பகுதி இடம்பெறாத சொல். அப்ப மறைமுகமாக கேட்கிறான் தனிப்பகுதி இடம்பெற்ற சொல்ல. அப்ப மூணாவது ஆன்சர் வரும். சரி, அடுத்தது பாருங்க, உரையாசிரியர்கள். உரையாசிரியர்களை பிரிச்சா எப்படி வரும்? உரையாசிரியர் சகக்கல். இப்ப வாழைப்பழங்களுக்கு வந்த மாதிரி. இப்ப பாருங்க, இந்த உரையாசிரியர் என்ற பகுதியை பிரிக்க முடியுமா அல்லது முடியாதான்னு பார்க்கணும். எப்படி பிரிக்க முடியும்? உரை என்பதாகவும் ஆசிரியர் என்பதாகவும் பிரிக்கலாம். எனவே உரையாசிரியர் என்ற பகுதியானது தனியால் அல்ல, இவர் உரை என்ற சொல்லும் ஆசிரியர் என்ற சொல்லும் கூட்டு சேர்ந்ததால உருவாகின பகுதி. எனவே இவருக்கு நாங்க சொல்லுவோம் இவர் ஒரு கூட்டு பகுதி என்று. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, நீரேந்து பகுதிகள். சரி, இதை எப்படி பிரிக்கலாம்? நீரேந்து பகுதி சகக்கள் தான் நீரேந்து பகுதிகள். சரியா? இந்த நீரேந்து பகுதி என்று சொல்றதுங்க பகுதி, கல் என்று சொல்றது விகுதி. இப்ப பாருங்க, இந்த பகுதியை பிரிக்க முடியுமா முடியாதான்னு பாருங்க. முடியும். என்ன பாருங்க, எனவே இது ஒரு கூட்டு பகுதி. சரி, அப்ப எங்களுக்கு கேட்டது கூட்டு பகுதி இடம்பெறாத சொல்லுதுன்னு கேட்டாங்க. எனவே என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்களா. பின்வருவனவற்றுள் சாரியை பெற்று புணர்ந்த சொல். என்ன கேட்கிறாங்க? பின்வருவனவற்றுள் சாரியை பெற்று புணர்ந்த சொல். ஓகே, பாருங்க, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தமிழ்ல கொஞ்சம் சாரியைகள் இருக்குதுண்ணா. என்னென்ன சாரியைகள் இருக்குது? குறிப்பிட்ட சில சாரியைகள் இருக்குது. இன்சாரியை, அன்சாரியை, அம்சாரியை, அத்து சாரியை, அற்று சாரியைன்னு சொல்லி மொத்தம் 5 சாரியைகள் இருக்குது. சரியா? இப்ப 5 சாரியைகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அது புரிந்த கேள்விக்கு வருவோமா? ஓகே, பாருங்க,
ஃபர்ஸ்ட்டுக்கு அத்து சாரியை சொல்லித்தாரேன். அத்து சாரி என்று சொல்றது எந்த சந்தர்ப்பங்கள்ல வருமண்டா பிள்ளைகள்? மகரையிற்று கொண்ட பெயர் சொற்கள், அதாவது மகரம், அதாவது உம்மன்னாவை கடைசியாக பெற்ற சொற்கள் எந்த சந்தர்ப்பத்துல வேற்றுமை உறுப்புகளை ஏற்குமோ அந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் மத்து என்பவர் இடையில நுழைஞ்சிடுவார். உதாரணமா பாருங்க, குடம் சக ஆள் எப்படி மாறும்? குடத்தால் என்று மாறும். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இந்த மகரத்தை கடைசியாக கொண்ட சொற்களுடன் ஒரு வேற்றுமை உருவு சேருமோ அந்த இடத்துல இவர் இடையில நுழைஞ்சிடுவார். எனவேதான் குடம் என்ற சொல்லுடன் ஆள் என்ற வேற்றுமை உருவு சேரும் பொழுது அது குடத்தால் என்று மாறிட்டு. எனவே நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அத்து சாரியை எந்த சந்தர்ப்பத்தில் வருமென்றால் மகரையற்று பெயர்களுடன் வேற்றுமை உருவுகள் சேருகின்ற பொழுது அத்து சாரியை வந்துடுவார். சரியா? ஓகே, இப்ப பார்ப்போம் அற்று சாரி. அற்று சாரி எந்த சந்தர்ப்பத்துல வருமண்டா பிள்ளைகள்? சில என்ற சொல்லும் பல என்ற சொல்லுடனும் வேற்றுமை உருவுகள் சேருகின்ற பொழுதோ இடையில அற்று என்பவர் வந்துடுவார். இப்படி சில என்ற சொல்லும் பல என்ற சொல்லும் எப்ப வேற்றுமை உருவுகளோடு சேருவாரோ அந்த சந்தர்ப்பத்துல அற்று என்பவர் இடையில வந்துடுவாரு. உதாரணமா பாருங்க, நான் எழுதுறேன், சில என்ற சொல்லுடன் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐய சேர்க்கிறேன். இப்ப இது எப்படி மாறும்? சிலவற்றை. வெரி குட், சிலவற்றையாக மாறுது. இதற்கான காரணம் என்ன? சில என்ற சொல் இரண்டாம் வேற்றுமை உருவோட பார்த்து சேரும் பொழுது இடையில யாரு பாக்குறாரு? அற்று வந்ததாக சிலவற்றையாக மாறி. ஓகே, அதே மாதிரி பாருங்க, பல என்ற சொல். பல என்ற சொல்லோட நான் நாலாம் வேற்றுமை உருவான கூவ சேர்க்கிறேன். பல என்றதோட கூ சேர்ந்தா எப்படி மாறும் பிள்ளைகள்? வெரி குட், பலவற்றுக்கு மாறும். இதற்கான காரணம் என்னென்றால் பல என்ற சொல்லுடன் நாலாம் வேற்றுமை உருவு சேர்ந்திருக்குது. இதை பார்த்துட்டாரு அற்று. எனவே அற்று என்ன செய்ய வேணும்? இடையில நுழைஞ்சிடணும். எனவேதான் அவர் இடையில நுழைஞ்சி பலவற்றுக்குன்னு மாறிட்டார். அதே மாதிரி இன்ன சேர்த்து பாருங்க, பல சகா இன் பலவற்றினாக மாறும். பல சகாது பலவற் எது எது எப்படி மாறும்? பல சகாது பலவற்றினதாக மாறும். அதே மாதிரி பல சகாய் பலவற்றையாக மாறும். பல சககு பலவற்றுக்கு என்று மாறும். எனவே இப்படி சில பல என்ற சொற்கள் எப்ப வேற்றுமை உறுப்புகளோடு சேருமோ அந்த இடத்துல அற்று என்பவர் வந்துடுவார். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க அம்சாரியை. இந்த அம்சாரியை எப்படி வருமண்டா பிள்ளைகள்? உதாரணம் பாருங்க, ஓகே சரி, மாதுளை சக பழம். இது 2000 போன முறை நடந்த எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வியாக வந்தது. சரி, மாதுளை சக பழம். இந்த மாதுளை சக பழம் என்றத பிள்ளைகள் சேர்த்து எழுதினா நாங்க எப்படி சொல்லுவோம்? மாதுளம்பழம் என்று எழுதுவோம். என்ன? மாதுளம்பழம் என்று சொல்லுவான். அப்போ மாதுளை என்றதும் பழம் என்றதும் சேருகின்ற பொழுதோ இடையில யாரு வந்துட்டாரு? அம் என்பவர் வந்துட்டாரு. எனவேதான் மாதுளை சக அம் சக பழமாக மாறிட்டு. எனவே இது எப்படியாக கடைசியில மாறும்? மாதுளம்பழமாக வரும். விளங்கினதா? அதே மாதிரி பாருங்க, புளி. புலி என்ற நிலைமொழியுடன் பழம் என்ற வருமொழி சேர்கின்ற பொழுதோ இடையில அம் என்பது நுழைஞ்சிட்டாரு. எனவே இது எப்படி மாறும்? புளியம்பலமாக மாறும். விளங்கினதா? எனவேதான் அம்சாரியை எவ்வாறான சந்தர்ப்பங்களை வரலாம். சரியா? அவ நம்ம அத்து பார்த்தாச்சு, அம் பார்த்தாச்சு, அற்று பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? ஓகே, அம்சாரியை பார்க்கணும். உதாரணம் எழுதி கொள்ளுங்க. வீடு. சரி பாருங்க பிள்ளைகள், வீடு என்ற சொல்லோட அது என்ற ஆறாம் வேற்றுமை உருவ சேர்த்தால் இது எப்படி மாறும்? சாரி, இன்சாரிக்கு எழுதி கொள்ளுங்க. அண்ணல்ல இன்ன வீட்டினது என்று மாறும். ஓ
சொல்லுங்க சொல்லுங்க, டைம் போகுது. சரி, இன்சாரியை எழுதி கொள்ளுங்க. அன்சாரியை இதுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். பாருங்க பிள்ளைகள், இன்சாரியை எந்த சந்தர்ப்பத்துல வரும்னு சொன்னா, வீடு என்ற சொல்லோட இப்ப நான் எழுதுறேன், அது என்ற வேற்றுமை உருவம் சேர்க்கிறேன். சேர்த்தா இது எப்படி மாறும்? வீட்டினது என்ன? அப்ப மாறதுக்கான காரணம் என்ன? வீடு என்ற சொல் அது என்ற சொல்லோட சேருகின்ற பொழுதோ இடையில யாரு வந்துட்டாரு? என்ற சாரியை வந்துட்டாரு. எனவேதான் இதுக்கு நாங்க சொல்லுவோம் இன்சாரியை வந்து சொல் வீட்டினது என்று மாறிட்டு. விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க அன்சாரியை. பாருங்க உதாரணம், நடந்தனன். சரியா? நடந்தனன் என்ற சொல்ல பிரிச்சு பாருங்க. நடசக, இன்சக, இத்சக. வெரி குட். அன்சக. இப்ப நாம இவங்களுக்கு பேர் போடுவோம். பாருங்க, நட என்பது இங்க யாரு? பகுதி. அன் என்பது யாரு? விகுதி. இத் என்பது யாரு? இத் என்பது யாரு? வெரி குட். இறந்த கால இடைநிலை. அப்ப இந்த என்பது யாரு? சந்தி. இந்த என்பது யாரு? சந்தி. அதாவது சந்தி என்றது எதுக்கும் எதுக்கும் இடையில் இருப்பார் என்றால் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருப்பவர் தான் சந்தி. பாருங்க, நட என்ற பகுதிக்கும் இத்தென்ற இடைநிலைக்கும் இடையில இருக்கிறவர் இந்த். எனவே இவர் சந்தி. அதே மாதிரி சாரியை என்றது யார் என்றால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பவர் தான் சாரியை. பாருங்க, இத்தென்ற இடைநிலைக்கும் அன் என்ற விகுதிக்கும் இடையில் இருக்கிறவர் அன். எனவே இங்க அன் என்று சொல்றது சாரியை. விளங்கினதா? மேடம் அந்த ஓடர் சொல்லுங்களே மேடம். அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருப்பவர் தான் சந்தி. அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருப்பவர் தான் சாரியை. சரியா? இது எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. இந்த புள்ளல் சின்ன பிரேக் கொண்டு தரேன்னா நீங்க எல்லாரும் அந்த மஹ்ரிபை ப்ரே பண்ணிட்டு வாங்களா? சரியா? சரி டீச்சர். 6:55 6:57க்குள்ள வர பாருங்க. ஓகே. லீவ் ஆகிடாம அப்படியே இருங்க. தொழுதுட்டு வாங்கடா அவசரம்.